வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/11/2025 கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. பணவரவு, முதலீடுகள், புதிய தொழில் எல்லாவற்றிலும் பச்சை கொடி காட்டக்கூடிய நல்ல காலகட்டம். நீங்களாகவே யோசித்து கொண்டு குழப்பிக்கொண்டு இருப்பாதீர்கள். தொழிலில் பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழிலில் அதீத நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அனுகூலமான அமைப்பு. அண்டையாளர் வீட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய நிம்மதியை கெடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சந்திராஷ்டிரமும் பாதிப்பை ஏற்படுத்தாது. வாகனங்களிலும் உயரமான இடங்கள், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் ஒரு உபத்திரம் காட்டக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், பிள்ளைகள், சுபகாரியம் டக்கு டக்கென்று நடைபெறுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, தடைப்பட்டிருந்த கல்வி, தொழில், வியாபாரம், படிப்பு, பணவரவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். டக்கென்று தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் பயணங்கள், வெளியிடம் எல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகத்தை பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இனிதாக பேசக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இனிமையான தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய முதலீடுகள், அனுகூலங்கள், லாபங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, இன்டீரியர் போன்ற விஷயத்திலிருந்து தள்ளிக்கொண்டே போன அமைப்பு, வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அதீத நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.